ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கே இனிய சேவை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆதார் நம்பர். இப்போ நியூவாக என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஆதார் கார்டு வந்துட்டு வீட்டுக்கு வரலை. அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. ஏதோ அவங்க டைப்பிங் மிஸ்டேக்கில் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆதார் நம்பர் எப்படி ஃபைன் பண்ணுறது, எப்படி நம்ம ஆதார் கார்டு வாங்குறது சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் யுடேன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் லிங்க் வந்தீங்கன்னா டேஷ்போர்டு வரும். அந்த யுடேயோட அஃபிஷியல் வெப்சைட்டோட டேஷ்போர்டு வந்தோடனே அந்த வெப்சைட் வந்துட்டோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிவிசி கார்டு, அதாவது 3வது ரோவில் ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கும். அதில் பிவிசி கார்டு ஆர்டர். இதில் வந்துட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே கேப்சா என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி, அதாவது இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் தெரியும்னா சென்ட் ஓடிபின்னு கொடுத்து நீங்கள் ஓடிபி வாங்கிக்கலாம். இல்லைன்னா கீழே மை ஃபோன் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே கரண்ட்டாக இப்போ கையில் இருக்க ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து பேமெண்ட் பேஜுக்கு போய் இது பண்ணும். நியூ என்ரோல்மெண்ட் சின்ன பிள்ளைங்க, அந்த 5 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து ஆதார் பிடிச்சிருப்பாங்க. என்ரோல்மெண்ட் நம்பர் தான் இருக்கும். ஆன்லைனில் பார்த்தா அப்லோடும் இருக்கும். கார்டு வீட்டுக்கு வந்திருக்காது. எப்படி ஆதார் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கீழே என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரெசிப்டில் இருக்க என்ரோல்மெண்ட் நம்பரு, டேட்டு, டைமு எல்லாம் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் கிளிக் கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்து நீங்கள் அப்படியும் போய் ஆதார் நம்பர் ஆதார் கார்டை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சுக்கலாம். இல்லை ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண எதுவும் தெரியல, இல்லை மிஸ்டேக் அவங்க தப்பாக என்டர் பண்ணலாம், நீங்கள் தப்பாக சொல்லிக்கலாம். அப்படின்னா கீழே மை ஃபோன் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர் அதை கிளிக் பண்ணிட்டு ஓடிபி கொடுத்து அடுத்தது வந்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஹியர் பை டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அதெல்லாம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட்டு பேஜ் வந்தோடனே எந்த இது மூலயமா எந்த பேமெண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணி முடித்தோடனே ரெசிப்ட்டு டவுன்லோட் ஆகும். அந்த ரெசிப்ட்டில் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களோட ஆதார் நம்பர். இதில் வந்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ் ஆகிடுச்சு. அதனால் என்னால் இது பண்ண முடியல, அந்த ரெசிப்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் டவுன்லோட் ஆகும். ரெசிப்ட் டவுன்லோட் ஆகிட்டு நீங்கள் அதில் ஆதார் நம்பர்னு இருக்கும், அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெசிப்ட் டவுன்லோட் ஆகலாம்னா அதில் வந்து எஸ்ஆர்ஆர் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகி இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன் ஃபியூச்சர் கேஸ் அதை வச்சு தான் அந்த பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். இல்லை பேமெண்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சினாலும் அதை வச்சு தான் நம்ம பேமெண்ட் எதையும் ட்ராக் பண்ணலாம். ஃபெயில்டு ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிடும். 1 டேயில் 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம். நீங்கள் எதுக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கார்டு வர வரைக்கும். ஒன்ஸ் கார்டு வந்ததுக்கப்புறம் வரல